தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் எப்பவுமே என்னோட வீடியோல உங்களையும் அனைவருக்கும் வணக்கம் தான் சொல்லுவேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லவே மாட்டேன். நான் இந்த வீடியோல எதுக்கு நான் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்றேன்னா, இந்த மும்மொழி கொள்கை ரொம்ப பரபரப்பா குரூசியலா அது போய்க்கிட்டே இருக்கு. ரொம்ப இஷ்யூஸ் அதை பத்தி பொய்கள்லாம் நிறையா இருக்கு. அதோட உண்மை நிலவரம் என்ன, மும்மொழி கொள்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோல பார்ப்போம். அதை வச்சு இந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல் திருடர்கள்லாம் எப்படிலாம் நாடகம் மாறுறாங்களே இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலயம் சம்பந்தமான வீடியோக்கள் போடணும்னு தான் ஆசை. ஆனால் நம்ம யூடியூப்லேயும் சமூக வலைதளத்தை நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கனால எக்ஸ்தலத்துலையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்ல எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கனால இந்த மும்மொழி கொள்கை போய்கிட்டு இருக்கு. இது எல்லாருமே இருமொழி கொள்கையில நான் தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டேன். இருமொழி கொள்கையை அந்த பிரச்சனைகளை நல்லான்னு போயிட்டு சொல்றாங்க. இருமொழி கொள்கையை தெரிஞ்சவங்க மும்மொழி கொள்கையை வாசிக்க கூட தெரியல போல. சரி, முழுசா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல் முடிஞ்ச அளவு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இது எந்த ஒரு அரசியல் கட்சியை நான் தப்பு சொல்ல எதுவுமே இல்லை. உள்ள நிலவரத்தை அப்படியே சொல்றேன். யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படியே சொல்ல போறோம். அதான் இந்த வீடியோ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது மும்மொழி கொள்கைனா மும்மொழி கொள்கை அப்படி வச்சுக்கோ. நம்ம இருமொழி கொள்கையில இந்த ஏசருங்கிற ஒரு கம்பெனி அது அங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவங்க ஆய்வு எடுத்துல தான் இது மாதிரி கற்க முடியாம தமிழை வாசி தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல ஒரு சர்வேல எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. சரி, அது இந்த சர்வேல எடுத்து காமிச்சாங்க. ஆல்ரெடி என்னன்னா இந்த இருமொழிகள் தமிழ் இங்கிலீஷும் இருக்கு. அப்ப ஹிந்தி படிக்க சொல்லலை. அப்ப மும்மொழி கொள்கைனா இப்ப நம்ம இருமொழி கொள்கை ஆல்ரெடி ஃபெயிலியர் தான். யாருக்குமே இப்ப எனக்குமே நான் படிச்சேன் இங்கிலீஷ் அவ்வளோ எனக்கு வாசிக்க தெரியாது. ஓரளவு பாஸ் ஆனா போதும்டா அந்த கட்டத்துக்கு தான் போனோம். ஓகே, தமிழ் கட்டாயம். அந்த மும்மொழி கொள்கையில என்ன கண்டிப்பா சொல்லலாம்னா, அந்தந்த மாநிலத்துக்குள்ள தாய்மொழி கட்டாயம் படிச்ச 1ல இருந்து 5 வரை கட்டாயம் படிச்சான தாய்மொழியை. இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழா, குஜராத்துக்கு குஜராத்தியா, கர்நாடகாவுக்கு கன்னடமா, தெலுங்குக்கு தெலுங்கா அப்படிங்கிற மாதிரி அந்தந்த மொழியை கட்டாயம் படிச்சு 5வது வரை படிச்சானா 6வதுக்கு அப்புறம் இங்கிலீஷுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு. நீ ஹிந்தி பையன் சொல்லவே இல்லை. நீ ஹிந்தி தான் படிக்கணும். 3வது மொழியா நீ ஹிந்தி தான் படிக்கணும். வேற எந்த மொழியுமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. மும்மொழி கொள்கையில இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ், இங்கிலீஷு அதான் தாய்மொழி ஒன்று, அப்புறம் ஆங்கிலம் ஒன்று, 2வது 3வது என்னன்னா ஏதாச்சும் ஒன்று. ஹிந்தின்னு இல்லை, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, அப்புறம் கன்னடம், உருது, ஸ்பானிஷு, சமஸ்கிருதம், ஜெர்மனி, பிரெஞ்சு, என்னமோ ஏதோ ஒன்று, பாகிஸ்தானி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீ படிச்சுக்க. ஆனா 3வது லாங்குவேஜ் ஏதோ ஒன்று நீ படிச்சுக்க அப்படின்னு அந்த மும்மொழி கொள்கையில முழு விரிவாக்குமே. ஆனா இங்க இருக்கிற முன்னாடி போன எலெக்ஷனுக்கு எதை தூக்கிட்டு வந்தாங்கன்னா, முட்டையையும் ஒரு எய்ம்ஸ்ன்னு போட்டு ஒரு செங்கக்கல்லையும் தூக்கிட்டு வந்தாங்க போன எலெக்ஷனுக்கு. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நீட் ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறமாட்டி எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு அந்த எய்ம்ஸ் செங்கல் இந்த எய்ம்ஸ் இந்த இருக்குன்னு சொல்லி ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்தாங்க. அதாவது உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கிட்டு வந்தா, முட்டையை தூக்கிட்டு இருந்தாங்க. இந்த இதுல எதை தூக்கிட்டு வரலாம்னு இருக்காங்கன்னா, இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதாவது இருமொழி கொள்கை நல்லா தான் போயிட்டு அப்படின்னு. இருமொழி கொள்கை தானே உங்களுக்கு வாசிக்க தெரியும்ல. ஒரு ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டரை உங்களுக்கு வாசிக்க தெரியுமா, இங்கிலீஷ் வாசிக்க தெரியுமா தெரியாதா, தமிழ் வாசிக்க தெரியுமா தெரியாதா, இந்த ஆர்டர்ல என்ன போட்டிருக்கு, இது மாதிரி மும்மொழி கொள்கையில தமிழ் இங்கிலீஷு கட்டாயம். 3வது ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று, ஹிந்தின்னு இல்லை, சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், உருது, கன்னடம், ஏதோ ஒன்று, பாகிஸ்தானி ஏதோ ஒன்று படிச்சுங்க, பிரெஞ்சு, ஜெர்மன் ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் அந்த இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஹிந்தி திணிக்காதே அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மயம் பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. அப்ப அவங்க மயம் படிக்கலாம். ஏன் அவங்க மையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வெளியில போய் படிக்க வைக்கணும், பிரெஞ்சு மொழி படிக்க வைக்கணும்? ஏன் அவங்க இருமொழி நீங்க நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு, எங்க ஆசிரியர்மார்கள்லாம் ஆசிரியர் பெருமக்கள்லாம் அருமையா சொல்லி கொடுத்துட்டு, அப்ப சேர்க்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க ஆசிரியர்கள்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்க ஐயோ, இந்த டென்ஷன்ல பாதி மறந்து போயிரு. இவங்க பண்ற டென்ஷன்லயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்க வேண்டியதானே? அதுதான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே கேள்வி வந்துச்சு. நீங்க இன்னமும் உருட்ட முடியாது, மிரட்ட முடியாது. எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் அடிமையாகி கிடப்பாங்க. அதாவது நான் ஒரு இது பார்த்தேன், முதல் பொய். அதாவது ஒருத்தர் ஒரு வீடியோல பார்த்துருந்தேன்.
திமுக ஆட்சியோட வந்து முதல் பொய் வந்து என்னன்னா, அரசியல் குடும்ப ஸ்டாலின் ஐயா வந்து சொல்றாங்க, அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காகவே வந்து என் மகன் அரசியல் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க. அரசியலுக்குள்ள வந்தாரு. அதே மாதிரி வந்து இளைஞரணிலாம் நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இளைஞரணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து என்னன்னா, உதயநிதி அவர் சொன்னா வந்து நான் அரசியலுக்குள்ள வரமாட்டேன், அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தா அரசியலுக்குள்ள வந்தாரு. அமைச்சர் பதவியில எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், எலெக்ஷன்ல நின்றாரு. அதே மாதிரி வந்து அமைச்சர் பதவி எதுவும் கொடுத்தான்னு வந்து கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுலாம் நான் அமைச்சராக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி அதே மறுபடியும் உருட்டு. கட்சியில வந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. நான் துணை முதலமைச்சர்லாம் போட்டா எடுத்துக்க மாட்டேங்க. துணை முதலமைச்சர் ஆனாரு. அடுத்த முதலமைச்சருக்கு வந்து அவர் தான் இருக்காரு. அப்போ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வந்து வாழ்க்கை நடத்துற வந்து நீங்க உங்களை வந்து என்ன சொல்றது? மக்கள் வந்து முட்டாளா இருக்காங்க. மக்களுக்குமே வந்து இன்னொரு புரிதல் தன்மை இல்லை, ஒரு தெளிவுத்தன்மை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ், இங்கிலீஷ் 3வது மொழி வந்து எதே ஒண்ணு படிங்க, இதையே ஒண்ணு படிங்கன்னு சொல்றா. நீ ஹிந்தி படிக்கணும்னு சொல்லல, ஆனா நீ எதை தூக்கிட்டு வர? ஹிந்தி திணிப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர. அதான் நீட்டு எய்ம்ஸ் தூக்கிட்டு வந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு வந்து நீ ஹிந்தியை தூக்கிட்டு வரன்னு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழக மக்கள் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். அவங்களும் வந்து ஓட்டு காசு வாங்கிட்டு இது பண்றாலோ தெரியாது. தமிழக மக்கள் தான் வந்து உரிய படத்தை சொல்லி கொடுக்கணும். அது போக எத்தனை நிமிஷம் வீடியோ ஓடி இருக்கு? 5 நிமிஷம் ஓடி இருக்கா? சரி, நான் வளன்னு நான் பேச விரும்பல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்பில் மேய்ச்ச பொய்யாமொழி வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து எங்க ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா ஆர்ப்பாட்டத்துல சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற கவர்மெண்ட் வந்து இந்த திருப்பரங்குன்றத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பர்மிஷன் கொடுக்கல. மத கலவரம் வந்துடும் அப்படின்னு 140 தடை உத்தரவு போட்டாங்க. இது வந்து மொழிப்போர் வந்துடும் சொல்லிட்டு தடை போட வேண்டியதானே? மொழி சம்பந்தமா போர்கள் வந்துடும், பிரச்சனை நிறைய வந்துடும், கலவரங்கள் அதிகமாக தடை போட வேண்டியதானே? அதான் உங்க இதுக்கு மட்டும் நீங்க வந்து தடையை போட்டுக்குவீங்க, உங்க இதுக்கு வந்து தடை போடாம நீங்க வச்சுக்குவீங்க. அதுதான் கவர்மெண்ட்டுமே வந்து எல்லா துறையிலுமே வந்து மொத்தமா இருக்கு. அது போக இந்த மீடியாக்கள் வந்து திமுகவுக்குன்னு வந்து அடிமைப்பட்ட மீடியாக்கள்னே வந்து அப்போதைக்கு அப்போ நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அதாவது சென்னையில வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஏரியால வந்து கோலம் போட்டுருக்காங்க, இந்தி திணிக்காதே, ஒன்றிய அரசே தமிழ்நாடை வஞ்சிக்காதே அப்படின்னு சொல்லி. அது சம்பந்தமா வந்து ஒரு சேனல் போய் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் வீடியோ எடுத்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, இந்த கோலம் யார் போட்டது, நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இல்ல நான் போடல, நான் போட்டவங்களும் இந்த இருக்கு, இது வந்து ஒருத்த வெளியில வந்து கட்சி சார்பா வந்து போட்டு போனாங்க அப்படின்னு. வீட்டு அளவு கோலம் போடல, கட்சி சார்பா ஆளு வந்து கோலம் போட்டு போயிட்டு, அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வீரமணியாங்கிற பேர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோலுமே. அவர் தான் வந்து கோலம், அவங்க தான் ஆளுகளை கூட்டியாந்து தண்ணீர் வச்சு கோலம்லாம் போட்டு போனாங்க. ஆனா வந்து மீடியாக்கள் என்னது, ஒன்றிய அரசை வந்து எதிர்க்குது, இந்திய திணிக்கன்னு சொல்லி எதுக்குன்னு சொல்லி இந்த மீடியா கேடு கட்ட நாதாரி பயலுக வெக்கங்கிட்ட சூடு சோறுன்னு இல்லாதங்க சாப்பாடு திங்கிறாங்க. வேற எதுவும் திங்கிறாங்களா எதுவுமே தெரியல. நிறைய வார்த்தைகள் கொட்டணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு பெரிய நாங்களாம் வந்து இப்போ நான் படித்தேன், நான் நார்மல் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூலில் வந்து தமிழ் இங்கிலீஷ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது இங்கிலீஷ் மீடியம் தனியாக நார்மல் ஸ்கூல்லே மெட்ரிக் அங்கே வந்து ஹிந்தி இருக்குது. அது இங்கிலீஷ் மீடியம் ஃபீஸ் கொஞ்சம் தமிழ் மீடியத்தில் ஃபீஸ் இருக்குது, அங்கே ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. மற்ற மொழியில் என்ன இருக்குன்னா ஹிந்தி இருக்குது. கண் கூட பார்த்துருக்கேன், ஹிந்தி இருக்குது, ஹிந்தி டீச்சர் தனியாக இருக்காங்க, ஹிந்தி நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் வந்து ஹிந்தி கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கோலம் போட்டதை வந்து அந்த மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மஞ்சிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இந்த ஹிந்திக்கு எதிராக முட்டா பயில அறிவு கட்ட முட்டா பயிலங்க இந்த மீடியாக்காரங்களும் அறிவு கட்ட முட்டா பயிலங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் கொடுக்குற எலும்பு துண்டை எடுத்து போட்டு தின்னுக்கிட்டு நாய் திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க போல. அதுதான் நடக்குது தமிழ்நாட்டுல. மக்களை திசை திருப்புறது. கட்சிக்காரை வந்து போட்டு போன குளத்தை மக்கள் போட்டு போறான்னு சொல்லி அதை பெருசா வந்து நியூஸ்ல எக்ஸ்க்ளூசிவா லைவ்ல போற மாதிரி போட்டு அதான் மக்களை மொத்தமா திசை திருப்புறது. மீடியாக்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, அதுக்கு எல்லாம் வந்து ஐயோ அண்ணா யூனிவர்சிட்டியில போனா 50 பேர் மாட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சுகாதார அமைச்சர் ஊருப்பட்ட பேர் மாட்ட போறாங்க, ஆதாரத்தோட மாட்ட போறாங்க. இது விசாரணை போயிட்டு இருக்கு, அந்த விசாரணைக்காக தான் அமைதியா இருக்கேன், அந்த விசாரணை ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட ஆதாரத்தை 50 நான் விட்டுருவேன்னு சொல்லி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க. நாங்களும் காத்துக்கிட்டு இவங்களா கூண்டோட தூக்கி வச்சு அடி அடின்னு உதவ மிதி ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழக மக்கள் அதிகமா சந்தோஷப்படுவாங்க. மக்களை வந்து ரொம்ப முட்டலாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு படிங்கடா, ஏதோ ஒன்று படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இதைதான் படிக்கணும், இது ஹிந்தி தான் படிக்க சொல்றான்னு சொல்லி மக்களை ஒரு கபடதாரி ஆடி மக்கள்கிட்ட வந்து இது பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, மும்மொழி கொள்கையை சம்மந்தமா அது முடிஞ்சுச்சு. இந்த இதுல வந்து மும்மொழி சம்மந்தமா பேச வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க, இல்ல ஹிந்தி எல்லாமே மற்ற லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க.
அது வந்து அவங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரம் குறைய குறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அதிகமாகும் எண்ணிக்கை வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கட்டடம் இல்லை எதுவும் இல்லை. இந்த எங்க ஊர்ல திருவொற்றியூர்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சொல்றாங்களே. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளவு இதா பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2150 கோடி நிதி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, நான் அங்கேதான் சின்ன வயசுல இருந்து படிச்சேன். இப்போ வரைக்கும் நாங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து நானே எங்க அண்ணனு எங்களால முடிஞ்ச அளவு ஏதோ ஏதோ டீச்சர் சொல்ல சொல்ல எங்களால் முடிஞ்ச என்ன பண்ணலாமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாள் மாணவர்களா இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூல் அங்கேதான் ஓட்டு பூத்து வச்சிருப்பாங்க எலெக்ஷன் அப்பெல்லாம். அந்த இது கட்டடம் வந்து இடிஞ்சு போடணும், நாங்க இருக்கும்போது இடிஞ்சு போடணும், அங்கங்கே ஊந்து ஊந்து விழுந்து இருக்கு. இன்னும் அந்த கட்டடத்தை இடிக்காம இடிஞ்சு போடாம இங்க வகுப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்ப என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. வேற வகுப்புல வச்சிருக்காங்க, வேற கட்டத்துல வச்சிருக்காங்க, இந்த கட்டத்தை இடிச்சு கூட போடாம வச்சிருக்காங்க. மாணவர்கள் போகும்போது வரும்போது அந்த கட்டடத்தை எடுத்தப்பதான் வந்து பிரேயர் எல்லாமே நடக்கும். அப்ப ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அரசு வந்து நாங்க வந்து ரொம்ப திறம்பட செய்தோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அதுதான் இதெல்லாம் என்னோட ஆதங்கம் தான். கட்சி இந்த கட்சியை பிடிக்கும் அந்த கட்சியை பிடிக்கலாம் இல்ல. நீங்க ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க, அதுல ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மனி எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுல ஏன் வந்து ஹிந்தி எதுவுமே இல்ல, ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அப்ப இதுல தரத்தை குறைச்சோம்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு அதிகமாகும், உங்க ஸ்கூலுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாகும், ஃபீஸ் அதிகமாகும், நீங்க காசு சம்பாதிக்கலாம், கோடி கோடியா கொட்டலாம் அப்படின்னு தானே. சரி, முடிஞ்சு போச்சு. மும்மொழி கொள்கை வந்து இதுதான். ஹிந்தி கிடையாது மக்களே, நல்லா புரிஞ்சுங்க. மும்மொழி கொள்கையில வந்து ஹிந்தி திணிப்பு கிடையவே கிடையாது. இங்க 3வது லாங்குவேஜா தமிழ் இங்கிலீஷ் தவிர 3வது லாங்குவேஜா ஏதோ ஒன்று சான்ஸ்கிரிட் ஜெர்மனி பிரெஞ்சு பாகிஸ்தானி கன்னடம் ஏதோ ஒன்று படிச்சுங்க மட்டும்தான் அரசாங்கம் சொல்லுது. ஆனா திசை திருப்புறாங்க. போன் வந்து ரொம்ப சூடாயிருச்சு, அதுதான் விட்டு விட்டு வரோம். அது பெருசா கோச்சுக்காதீங்க. அதாவது அந்த மும்மொழி கொள்கை தான் இதுதான் மக்களே. அதாவது நான் என்னத்த சொல்றது, என்னதான் சொன்னாலும் அந்த மீடியாக்கள் இந்த எச்சத்தனமா அந்த எலும்பு துண்டை, நாய் கூட வந்து எலும்பு துண்டை பார்த்துட்டு ஐயோ இது வேற எலும்பு துண்டா இருக்கு நல்லால விவசாயம் கலந்துன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அந்த மீடியாக்கள் இருக்கே எச்சத்தனமான, நான் வந்து எல்லா மீடியாக்களும் நான் குறை சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச மீடியாக்கள் வந்து பேச தமிழா பேசு, மாரிதாஸ் ஆன்சர், நம்ம சாட்டை, துரைமுருகானை வச்சிருக்கிற சாட்டை, அதுக்கப்புறமாட்டி வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டியன் சாணக்கியா அவரோட வீடியோ நான் எப்பவுமே பார்ப்பேன். நம்ம பிரசாந்த் கிஷோரை கூட்டியாந்து பீகார்ல இருந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டியாந்து வந்து எலெக்ஷன் பார்த்தாலும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ பேர் இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டியன் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்தல் வியூங்களை வளர்க்கறதுக்கு. சரி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. இதுக்குள்ள மும்மொழி கொள்கைன்னா இதுதான் மக்களே. தமிழ் ஆங்கிலம் கட்டாயம், தமிழ் வந்து 1வதுல இருந்து 5 வரை கட்டாயம். அதுக்கப்புறம் வந்து வர்றதுல வந்து இங்கிலீஷ் 3வது மொழி ஏதோ ஒன்று. ஹிந்தி கிடையாது. ஹிந்தி விருப்பம் இருந்தா படிச்சுக்க, இல்லைன்னா உனக்கு மலையாளம் படிச்சுக்க, பாகிஸ்தானி படிச்சா பாகிஸ்தான் படிச்சு, உருதா படிச்சுக்க, சான்ஸ்கிருத் படிச்சுக்க, ஜெர்மன் படிச்சா, பிரெஞ்சுனா பிரெஞ்சு படிச்சுக்க. இதுதான் மும்மொழி கொள்கையோட அடிப்படை. இது அதான் இவங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்கல்ல. இவங்க இருமொழி கொள்கையில ஒழுங்கா படிச்சிருந்தா மும்மொழி கொள்கை திட்டத்தை வந்து வாசிக்க தெரியாம இருந்த மாட்டா, புரிஞ்சுக்க தன்மை இல்லாம இருமொழி கொள்கையே உங்களுக்கு தத்தப்புதா. அதுதான் மக்களை வந்து எப்படியோ பெரிய இடத்துல ஆயிடுவாங்க போயிடுவாங்க அப்படி. நான் வந்து திருப்பதிக்கு போனோம். இந்த அதிகபட்சமான மக்கள் வந்து திருப்பதிங்கிறது போறாங்க. அப்போ திருப்பதி போனோம்னா நம்ம தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரியுது, அவங்களும் நம்மள தமிழ்ல பதில் சொல்றாங்க. ஆனா அவங்க தெலுங்குல பேசினா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுலயே தெரிஞ்சுக்க வேணாமா? அதுதான் நம்ம வந்து ஏதோ ஒன்று பிடிச்சதை படிச்சுங்க அப்படிதான் சொல்றாங்க. சரி, நம்ம இந்த கட்டத்துக்குள்ள முடிஞ்சு அரசியல் ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கட்டமா வரலாம். அடுத்த கட்டமா வந்து நம்ம விஜய் அண்ணன் வந்து காமராஜரை வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காரு. காமராஜர் எடுத்திருக்காருல்ல, வேலுநாச்சியார் காமராஜர்லாம் எடுத்திருக்காரு. காமராஜர் ஐயா வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காங்க. அதாவது காமராஜர் ஐயா என்னென்ன அணைகள் கட்டினாங்க, பாலங்கள் கட்டினாங்க, அது போக வந்து இலவசமான பள்ளிக்கூடங்கள் எல்லாமே சொல்லி எல்லாமே கட்டி கொடுத்தாங்க மக்களுக்கு. போயிட்டு இருக்கா? சரி, அதான் காமராஜரை வந்து நம்ம காமராஜர் ஐயா வந்து கொள்கை தலைவராக வந்து எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட வந்து கல்வி என்ன பண்ணு இலவசமா கொடுக்கும் தானே விரும்பினேன். அதாவது நம்ம விஜயனை வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனை எப்பயாச்சும் வருவாரு, ஒரு முட்டை கொடுப்பாரு, திடீர்னு ஓடி போயிடாரு. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ப்ரெஸ் மீட் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிட்டேன். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி நானே ஏத்துக்குவேன். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா வந்து அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்து பேட்டிய எல்லா கேள்வி கேட்க டான் பதில் ஒரு சீமானுக்கு கேட்க வருது. ஸ்டாலின் ஐயா வச்சு கேட்டா அவர் உடனே பேப்பர் இல்லாம பதில் சொல்லுவாரானுங்கிறதே தெரியல. பேப்பர் வச்சுட்டு பதில் சொல்லுவாரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி இவ்வளோ ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிடுவாங்க, செய்தியாளர் வந்து கேட்க சொல்லுவாங்க, அதுக்கு ஆன்சர் ஒரு ரெடி பண்ணிடுவாங்க, கொஸ்டின் ஆன்சர் கூட ரெடி பண்ணிடுவாங்க, கொஸ்டின் மட்டும் கேட்குது ஆன்சர் சொல்லுவா. அப்படிதான் நடக்கும் ப்ரெஸ் மீட் எல்லாமே. இதுக்கு வந்துடுறேன். அவர் எப்பயாச்சும் வருவாரு. இந்த அணில் சொல்லுவாங்கல்ல, அணில் வந்து எப்பயாச்சும் இடையில வரும்.
யாராச்சும் வர மாதிரி இருந்தா திரும்பி உள்ள போயிரு. அதே மாதிரிதான் பிரச்சனை இல்லாத போது கமுக்கமா வந்துட்டு திடீர்னு அவர் வந்து எங்கேயாச்சும் காணாம போயிடா பலன் அடிக்க போயிறான்னு சொல்லி போயிடாரு. அதாவது அதுதான் அவர் காமராஜரை கொள்கையை எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து கொள்கையே இல்லாம வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது இல்ல அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாரிதாசன் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிக்குள்ள வந்துட்டு தான் ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு தான் கட்சிக்குள்ளே வந்திருக்காரு. அதாவது என்னன்னா, நம்ம சென்னை பக்கத்துல வந்து விஜய் வித்யாசிரமம்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கா. அது கான்செப்டே வந்து எப்படி அந்த இடத்தோட சம்பந்தமே எப்படின்னா வந்து என்னன்னா, என்னோட நிலம் நான் என்ன பண்றேன் எங்க அப்பாட்ட கொடுக்குறேன். இது மாதிரி நீங்க இத்தனை வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாட்ட கொடுக்குறேன். எங்க அப்பா என்ன பண்றாரு, என் பேரையும் சேர்த்து எனக்கு தங்கச்சி யாரோ இருக்காங்களோ அவங்க பேரையும் சேர்த்து போட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறாரு. அப்ப யாரிடம் அப்ப மையனுக்குள்ளேயே வந்து பகிர்மானத்தை போட்டுக்கிட்டு திருத்தனமா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு நாங்க வந்து கொள்கை தலைவரா காமராஜன் சொல்லி வந்து விஜயன் சொல்ல சொன்னாலும் வந்து நிறைய பேர் கோவப்படுவாங்க. உள்ளதே நான் சொல்றேன், நான் வேற எதுவுமே சொல்லல. அரசியல் அவரை பிடிக்காமலாம் இல்லை, படத்துல நடிக்கும் போது பிடிக்கும். திரையில உள்ளவெல்லாம் தரைக்கு வந்தா நாடு நாசமா போயிருங்கிறத வந்து உறுதியா போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று கான்செப்டுக்குள்ள வந்துடுறேன். அதுதான் அவர் கொள்கை தலைவர் நடத்திட்டு பிரைவேட் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராரா. அது போக வந்து நான் என்ன மூலம் யோசிச்சு வச்சிருந்தேன், நல்ல பெரிய விஷயம். அரிமளம் நம்ம அன்பில் மகேஷ் பையன் கல்வித்துறை அமைச்சர் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க திருச்சி தொகுதியிலே வந்து ராமநாதபுரம் ஏரியா கிராமத்துல வந்து ஸ்கூல் வந்து கட்டடம் இடிஞ்சு போய் பிளாக் போட மரத்தடியில வச்சு புள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தரம் மிகுந்த கல்வியை நாங்க சொல்லி கொடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அவர் தொகுதியில அது அப்படிதான் கிடக்கு. அது போக வந்து இன்னொன்னா என்னன்னா, எங்க ஆசிரியர் பெருமக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்களா, மும்மொழி கொள்கை திட்டத்தை கொண்டாந்து எங்க ஆசிரியர் பெருமக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்களா, இந்திய திணிச்சு எங்க ஆசிரியர் பெருமக்களை நீங்க கேவலப்படுத்தலாம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து பேசியிருக்காங்க கருப்பு பணியின் போட்டுக்கிட்டு. அரிமளத்துல இங்க ரொம்ப நமக்கு நான் பிறந்த ஒரு புதுப்பட்டி பக்கத்துல அரிமளம்னு ஒரு ஊர் இருக்கு, கீழாமட்டு பக்கத்துல அரிமளம்னு ஒரு ஊரு. அங்க நடந்திருக்கேன். ஒரு உயர்நிலை பள்ளியில வந்து மாணவிக்கு வந்து உதவி தலைமை ஆசிரியர் வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்க ஆசிரியர் தானங்க பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள்லாங்க. நீங்க தான் வீடியோல சொல்லியிருந்தீங்க, நீங்க தான் ஆர்ப்பாட்டத்துல பேசுனீங்க, எங்களோட ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்க கேவலப்படுத்துறீங்களான்னு. அதே ஆசிரியர் பெருமக்கள் தான் வந்து இது பண்ண எல்லா ஆசிரியரும் சொல்லல, நீங்க பெருமதிப்பு சொன்ன இல்ல அவங்க தானே உங்க ஆசிரியர் பெருமக்கள் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் பெருமக்கள் தானே ஒரு பிள்ளைக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றது. அதான் ஸ்டாலின் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, எல்லாருமே அப்பா அப்பான்னு சொல்றாங்க, கல்லூரி மாணவர்கள் அப்பா 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 சொல்றாங்கன்னா பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே. அவர் வந்து நான் அப்பா வந்து நான் கட்சிக்காரர் வந்து என்னன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஞானசேகரன் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா என் தம்பின்னு சொல்றாரு, மா சுப்பிரமணிய சுகாதாரம் அவர் சப்போர்ட் பண்றாரு. மக்கள் கையில தான் இருக்கு பிஜேபி வரன்னு ஆசை. ஆனா மக்கள் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், அது உங்க விருப்பம். ஆனா வந்து இப்ப இருக்கிற கட்சிக்கு மற்ற வேற ஏதாச்சும் ஒரு கட்சியை கொண்டு வாங்க, கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க, உங்க கையில தான் இருக்கு. காசு வாங்குங்க, உங்களுக்கு காசு தான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த இந்தியன் 2 படத்துல அசால்ட்டா வந்து இங்க எடுத்தா வந்து படம் வந்து ஓட விட மாட்டாங்க, படத்தை இது பண்ண. இந்தியன் 2 இல்ல, கேம் சேஞ்சர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு இவங்க டென்ஷன்ல வேற. கேம் சேஞ்சர் படத்தை வந்து இங்க எடுத்தா ஓட விட மாட்டாங்க சொல்லி அங்கே போய் எடுத்திருக்கா. அங்கே வந்து என்னன்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆபீசர், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அரசியல்வாதி மாறுவாங்க. ஆனா வருஷம் ஃபுல்லா வந்து அந்த அதிகாரிகள் ஃபுல்லா இருப்பாங்க. அந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் மற்ற அதிகாரிகள் எல்லாருமே வந்து கரெக்டா ஒரு வேலையை வந்து லஞ்சம் வாங்காம கரெக்டா பண்ணால் ஒரு புது அரசியலை வந்து மாத்தலாம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு தான் வந்து கேம் சேஞ்சர் படம். அதுதான் வந்து அதிலே சொல்லிப்பா 20,000 ரூபாய் கேட்குறாங்களா, 20,000 கொடுத்துட்டு வரி 6,000 ரூபாய் மண்ணோட 18,000 மாத்துவான், 60 ரூபா பால 100 ரூபாய் மாத்துவான் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆகும். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கேம் சேஞ்சர் படத்துல சொன்ன மாதிரி தான் ஆகும். என்ன ஒண்ணு, ஆந்திரால எடுத்து தமிழ்நாட்டுல எடுத்திருந்து ஓட விட்டுருந்தா அது ஓடி இருக்காது, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. எதிர்கட்சியிலே இருக்கிற கட்சியிலே வந்து படத்தை க்ளோஸ் பண்ணிருப்பா. சங்கரன் எடுக்கிற படம் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா வந்து ட்ரோல் பண்ணாதீங்க, அதுக்குள்ள கருத்தை பாருங்க. அவன் இப்படி பண்றான் இல்ல. கேம் சேஞ்சர் படம் ரிலீஸே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா வந்து மக்கள் அதை கொண்டாடல, அது உள்ளக்க அரசியலை புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். மொத்தத்துல இதுதான் மக்களே. அந்த போன எலெக்ஷன்ல 2020 வந்து இந்த நீட்டையும் முட்டையும் தூக்கிக்கிட்டு செங்கக்களையும் தூக்கிட்டு வந்தது மாதிரி இங்க வந்து இந்த இந்திய தூக்கிட்டு அந்த இந்திங்கிற மொழியே கிடையாது, நீங்க எதை வேணாலும் படிச்சுங்கன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க மக்களே. மீடியாக்களுமே வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நெல் போடுறங்க பேர்ல வந்து தமிழ்நெல போட்டு இந்த மதன் கோரில சம்பந்தம் பேசவே இல்லை, மதன் கோரி எல்லாத்தையும் வீடியோ போடுவாங்க, இதை பேசல. கம்பி கட்டு கதைன்னு சொல்லி ஒருத்தன் வரைக்கும் அவன் வந்து இந்திய திணிக்காது ஆடுன்னு சொல்றேன். நான் நாதாரி பேர்ல இந்த கம்பி கட்டு கதையெல்லாம் அவனை மதிக்க கூடாது, அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும் அவன்லாம். இருக்கு எனக்கு டென்ஷன் ப்ரெஷர் மண்டைக்கு மேலே ஏறிக்கிட்டேன் அவளை பத்தி பேசினாலே.
ஆடோட அண்ணாமலை அவரோட திறமை தெரியுமாடா, அவரை பத்தி தெரியுமாடா? ஏன்டா அதான் பேச விரும்பல. இதான் மக்களை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 2026 சரியான பாடத்தை நீங்க போட்டணும். எல்லா அரசியல்வாதியும் சரியான பாடம். முக்கியமா விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க பாடத்தை போட்டணும். இப்ப வேகமா உள்ள வந்துட்டாரு. 2026 ஒருவேளை தோத்து போயிட்டாருன்னா அவர் பட்ட படத்தை நடிக்க போயிட்டாரு. இங்க இருக்க இந்த பொறுப்புல இருக்க அரசியல்வாதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தலைவர்லாம் என்ன பண்ணுவாங்க, போச்சு அவங்க வாழ்க்கையில கேள்விக்குறியா போயிடும். தன்னோட பொழப்பு போட்டு கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க. பாப்போம் 2026 ஒவ்வொன்று இருக்கு. 2026 நீங்க வந்து ஓட்டை பார்த்து போடுங்க. தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.